நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் தந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் சென்சிட்டிவ் பர்சனாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னை பார்க்க போகிற கேஸ் ரொம்பவே ப்ரூட்டலானதும் பெங்களூரோட ரொம்பவே சென்சிட்டிவான கேஸும் ஆகும். ஹாய், பெங்களூரில் இருக்க வயலிக்காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் 29 வயசான மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே தான் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அந்த மகாலட்சுமி அப்படிங்கிற அவங்க இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த மக்கள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அது ரொம்ப ஹெவியாக அந்த ஸ்மெல் அங்கேருந்து வந்திருக்கு. இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே இருந்த ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்த மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை 59 துண்டுகளை வெட்டி அந்த ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப அதிர்ச்சியில் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவங்க பார்த்து ஒருத்தர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் ஒரு 4 பேர் மேலே சந்தேகம் வந்திருக்கு. இந்த 4 பேர் யாருன்னா மகாலட்சுமி வேலை பார்க்குற அந்த இடத்துல அவங்க கூட வேலை பார்க்குறவங்க தான். அவங்க 4 பேரையும் விசாரிக்கும் போது தான் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இதை தொடர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டான ஹேமந்த் அவங்கள விசாரிக்கிறாங்க. அவர் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற போது தான் ஹேமந்த் அப்படிங்கிறவங்க ஒருத்தனோட நேமை சொல்கிறாங்க, அஷ்ரஃப் அப்படிங்கிற. அவன் யாருன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து இருக்கும்போதே அந்த அஷ்ரஃப் அப்படிங்கிறவங்களுக்கும் லக்ஷ்மி அவங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. இதனால தான் இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த மகாலட்சுமிக்கு 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு இருக்கும்போதே இவங்க பிரிஞ்சு வந்திருக்காங்க. இவனால தான் எங்க 2 பேருக்குள்ளேயுமே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இவனை பிடிச்சி விசாரிக்கும் போது இவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த கேஸ் அப்படிங்கிறது அப்படி போயிட்டே இருக்கு. யார் இதை பண்ணா அப்படிங்கிற போது தான் முக்திராஜன் அப்படிங்கிற ஒருத்தனோட நேம் இங்கே வருது. இவன் யார் அப்படிங்கிறது விசாரித்து அவனோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் எடுக்கும்போது தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஃபோன் அப்படிங்கிறது சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. அதனால் அவனோட அட்ரஸை வச்சு போகும்போது தான் அங்கே அவனோட தம்பியான ஸ்மிருதிராஜன் அப்படிங்கிறவன் போலீஸ்கிட்ட மாட்டுறான். அவனை விசாரிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஏன்னா மகாலட்சுமியும் முக்திராஜனும் அஃபேரில் இருந்திருக்காங்க. இதனால் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால ஒரு நாள் மகாலட்சுமியோட ஃபோனை எடுத்தவன் பார்க்கும்போது தான் முக்திராஜனோட தம்பி ஸ்மிருதிராஜனும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருந்திருக்காங்க. இதனால ஸ்மிருதிராஜனுக்கு மகாலட்சுமி மேலே இருந்த நம்பிக்கை போயிட்டனால அவன் மேலே இருந்த அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இதனால மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க அவங்ககிட்ட ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க, ரொம்பவே தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதே தாங்க முடியாதவன் மகாலட்சுமியை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடி எப்படி மறைக்கணும் அப்படிங்கிற போது தான் அங்கே இருந்த ஒரு ஷாப்பில் போய் நைஃப் எல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி அந்த பொண்ணை அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணியிருக்கான். இவன் எப்படி இதை கொலை பண்ணான் அப்படிங்கிறப்போ தான் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டி அந்த பொண்ணோட உடம்புல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு தனித்தனியாக அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடி வச்சுருந்துருக்கான். இது தொடர்ந்து இவனை தேடி போகும்போது தான் இவன் பீகாரில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச போலீஸ்காரங்க அங்கேயும் போயிருக்காங்க. அப்போ தான் அவன் அங்கே ஒரு இடத்துல ஒரு மரத்தில் தூக்கி மாடி இறந்து போயிருந்திருக்கான். அவன் கையிலேருந்து இருந்த லெட்டரை பார்க்கும்போது தான் அவன் தம்பி என்ன சொன்னான்னா அதை தான் இவன் எழுதியிருக்கான். இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது என்ன ஆகுதுன்னா ஒருத்தங்க கோபத்தினால ஒரு தப்பான டிசிஷன் அப்படிங்கிறது எடுத்தனால அவங்களோட லைஃபும் போச்சு, இன்னொருத்தவங்களோட லைஃபும் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.